வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் சித்திரலேகா சமூக நல ஆர்வலர் அவர்களின் இரண்டாம் பகுதி நிகழ்ச்சி தொடர்கிறது. கேட்டு பயன்பெறுங்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டிஅடிக்ஷன் சென்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஆரம்பிக்கிறதுக்கு 5 பேருக்கு ஆரம்பிச்சேன். இப்ப 60 பேர். நான் வெளியில வரும்போது 60 பேர், அதாவது அவுட் பேஷண்ட் வெளியில இருந்து வந்து வைத்தியம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 பேர் வருவாங்க. அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் தான். அப்படி இருக்கும்போது இந்த முதியோர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட், பிசிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிசின்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு குரூப் வரும். எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமை இந்த குரூப் மீட்டிங் இருக்கும். 9ல இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். அது தனியா ஒரு ஹால்ல நடக்கும். அப்போ அந்த முதியோர் வந்தாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. என்ட்ரானோன்னு, என்ன 67 வயசா இருக்கு, நீங்க இதுக்கு போய் இன்னும் 2 வருஷம் இருப்பீங்க, 3 வருஷம் இருப்பீங்க, சாகிற வயசுக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் கேட்டாங்க. இருந்தாலும் மனப்பக்குவத்துல அவர் திருந்தணும்னு சொல்லும் போது அதை வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி அவரை சேர்த்துட்டு அவர் நல்லா வந்தாரு. பையன் கூடயே வருவான். எங்க அப்பா பரவாயில்ல, இங்க 1 மாசம் ட்ரீட்மெண்ட் மெடிசின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப நல்லா இருக்காரு. சோ நாங்க என்ன சொன்னோம், அவங்க நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க மேடம் நீங்க என்ன குடிப்பீங்களா, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, நீங்க போய் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சொன்னேன், இது அனுபவம் தேவையில்லை, நம்மளோட மனம் இதுதான், நம்ம ஷேர் பண்றோம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க ஆலோசனை சொல்றோம். அதனால நீங்க இதுக்காக நான் குடிக்கணுமோ அப்படின்லாம் இல்லை, நான் ஒரு ஆலோசகர், அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு அது நிக்கணும்னு நீங்க அதை குடி நிறுத்தணும்னு சொல்றீங்க, அதனால வராங்க. சோ இவர் என்ன பண்ணாரு, 6 மாசம் ஆச்சு, குடியை தொடவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு. சோ நான் எப்பவுமே 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன பாராட்டு பரிசு எல்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நிறுத்தியிருக்காரு. சோ அது பெரிய ரெக்கார்ட் பிரேக். அது இடையில என்ன பண்ணாருன்னா, ஒரு பையன் ஒரு பையன் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பசங்க இந்த மாதிரி வீடு பாத்துக்கணும்ப்பான்னா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் வாட்ச்மேனா இருக்கிறேன், வாட்ச்மேனுக்கு என்ன கூலி கொடுக்குறீங்களோ அந்த கூலி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைங்களுக்கும் அவர் வாட்ச்மேன் கூலி வாங்கி, அப்புறம் அவர் அதுலயும் சம்பாரிச்சு பசங்களுக்கு போகும்போது ஒரு 83 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் பையன் சொல்லிட்டு போனா, இது மாதிரி எங்க அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வரைக்கும் ஃபாலோ அப் வந்திருக்கு. இப்போ பெருமையா தான் சொல்லணும் முடியும். ஏன்னா அவர் கடைசி காலத்துல அந்த 4 பிள்ளைங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருந்தது அவருக்கு. அவர் பசங்களுக்கு நான் என்ன இழந்தவனோ சின்ன வயசுல, நான் என்ன செய்யல என் பசங்களுக்கு, அதை நான் செஞ்சுட்டு போனது ஆத்ம திருப்தியா இருக்குமா, அது காரணம் நீங்க தான் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இல்ல, கண்டிப்பா நான் இல்ல, அது உங்களோட முயற்சி. நாங்க ஒரு 10 அக்செப்ட் பண்ணதுனாலதான் இந்த முயற்சிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால கண்டிப்பா உங்களோட முயற்சியில தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நிறைய கேசஸ் சொல்லலாம், சொல்லிட்டே போலாம். ஒரு முதியோர் இன்னொரு என்னன்னா, ஒரு பிரச்சனை என்ன, இவங்களுக்கு நடந்திருக்கு, இது 60 வயசுக்கு அவருக்கு நடந்திருக்கு. ஆனா ஒரு பொண்ணு பெத்த அவங்க அப்பாக்கு, நிஜமா சொல்றேன், ஒரு பெரிய ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, பெரிய அதிகாரி அவரு. ஆனா அவரு அந்த வயசான காலத்துல கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் என் வீட்டுக்கு வருவாரு, எங்க ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கிற வரைக்கும் வருவாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு மனநல பாதிப்பு இருந்திருக்கு. சோ அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல அவர் அவரு என்ன வேணா நான் என்ன வேணா செய்யலாம் பண்றத அந்த முதியோர் அவளோட முகத்துல பார்ப்பேன். நீங்க சொல்லுங்க மேடம், நான் எங்க வேணா வரேன், என் பொண்ணுக்காக நான் எங்க வேணா செய்யறேன், எது வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அவரோட பாதிப்பு என்னன்னா, என் பொண்ணு எப்படியாவது ஒரு நல்ல பாதுகாப்பா இல்லத்துல சேர்க்கணும், நல்லா இருக்கணும்ன்றது கடைசி வரைக்கும், அவர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில அவரு கொஞ்சம் அவர் உடம்பு சரியாம இருக்கும்போது அந்த பொண்ணை ஒரு மனநோய் காப்பத்துக்குள்ள சேர்த்து விட்டாச்சு. வேற வழியே இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட வயசானவங்களுக்கு வருது, தன்னோட பிள்ளைங்களை எங்க போடுறதுன்ட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய முதியோர்கள் அவங்களே போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்ற பாரு, நம்ம சொல்றோம் மருமக மாமியார் சண்டைன்னு சொல்றோம். ஆனா அந்த நான் பஸ்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க.
இது நடந்தது. இதில் நான் கேட்க முடியாது. ஏன்னா என் பக்கத்துல இருக்குது சரி நானும் கேட்ட ஆரம்பிச்சுட்டேன். என்னம்மா பிரச்சனைன்னு. இல்ல எங்க மாமியார் காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு 65 வயசு. எங்க போனாங்கன்னு தெரியல. நான் இப்ப கோவிலுக்கு போறேன் தேடுறதுக்கு. எங்கேயாவது கோயில்ல இருப்பாங்க. நீங்க எவ்வளவு கோயிலுக்கு போய் தேடுவீங்கம்மா அப்படின்னாச்சு. நான் வந்து என்னோட சொந்த ஊரு சென்னை. ஸோ நான் அங்க வந்துட்டு இருந்தேன். அவங்க நடுவுல வந்து அந்த கோயில்ல இறங்கியிருந்தாங்க. நான் சொன்னேன், "நான் வந்து திங்கட்கிழமை வரேம்மா. உங்களோட ஃபோன் நம்பர் குடுங்க. நான் தேடி வைக்கிறேன்" அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, "நான் வந்து பாண்டிச்சேரியில நெறைய முதியோர்கள் இல்லத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க அங்க இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில நான் சொன்னேன், "நீங்க குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மண்டே டியூட்டி ஜாயின் பண்ண உடனே நான் ஒரு இல்லத்துல ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோனே அவங்களோட அட்ரஸ்லாம் சொன்னம்போது, ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே அந்த சோசியல் வெல்ஃபேர் நாங்க வந்து சமூக சேவைனால எப்பவுமே எல்லா முதியோர் இல்லத்துல நாங்க அட்டாச்டா இருக்கோம். எல்லாரோட கான்வென்ட் அந்த கான்வென்ட் சிஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, இந்த டீட்டெயில்ஸ் குடுக்கும்போது அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஏன்னா நாங்க நெறைய பேரு முதியோர் வருவாங்க, அங்க சேர்க்கறதுக்கு வருவாங்க இல்லையா? இருக்காங்க சிஸ்டர் இங்க எங்கேயோ இருக்காங்க மேடம். எங்க கிட்ட தான் இருக்காங்கன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு உடனே நான் போய் அந்த இல்லத்துல போய் பார்க்கும்போது, கான்வென்ட்ல தான் இந்த முதியோர் இல்லம். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ரூம குடுத்து, டிவி குடுத்து நல்லா ஆரோக்கியமா தான் அங்க வச்சிருக்காங்க. ஆனா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அதிகாரி கிட்ட, "யாராவது என் பேர சொல்லி வந்தாங்கன்னா, தயவுசெய்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்கன்றது ஒரு ஒரு இதனால தான் அந்த அம்மாக்கு தெரியாம போயிடுச்சு. ஸோ உடனே நான் வந்து அந்த அம்மாக்கு சொன்னேன் ஃபோன் பண்ணி, இந்த மாரி உங்க மாமியார் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்து அவங்க அழைச்சுட்டு போனாங்க. அவங்க இன்னி வரைக்கும் டில் டுடே நான் மறக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, கடைசி காலத்துல என் மாமியார என் கூட வச்சுக்கிட்டு, அவங்க என் கூட ஒரு 5 வருஷம் இருந்தாங்க மேடம். இந்த மாரி நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாரியும் ஒரு நோக்கத்துல நடக்குது. அதே மாரி வெறுத்து நெறைய பேர் என்ன பண்றாங்க, முதியோர் இல்லத்துல எடுத்துட்டு போயிடுறாங்க. தயவுசெய்து அந்த மாரி செய்யாதீங்க. ஏதோ இது இதுல மாயவரத்துல அந்த மாரி செஞ்சிருக்காங்க. அது கஷ்டம். நானே அது போலாம் கூட நெனச்சிருந்தேன். அது வந்து பெரிய விஷயம் ஆயிடும். அது வந்து வெளியில புரொபகேண்டா ஆயிடுச்சு. அத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னொன்னு என்ன, என்கிட்ட வந்தா தான் நான் அதெல்லாம் செய்ய முடியும் தவிர, நானா வெளியில போய் செய்ய முடியாது. அதே மாரி நெறைய இன்சிடென்ட்ஸ் நெறைய இருக்குது. இன்னும் ஒரு பெரிய எங்க நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது. ஒரு அம்மா வந்து அவங்க தன் பிள்ளைங்கலாம் வந்து வெறுத்து சொல்லிட்டு அவங்க வந்து அக்கா பசங்கள வளர்த்துருக்காங்க. அந்த பசங்களோட அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ஜிப்மருக்கு வந்திருக்காங்க. ஜிப்மர்ல வந்தோனே அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு கேஷுவாலிட்டில இறந்துட்டாரு. இது வந்து எங்ககிட்ட நோட்டீஸ் வந்தது. இது ஜிப்மர்ல எல்லா இடத்துலயும் நடக்கும். ஜிப்மர்ல நாங்க பீயிங் த சோசியல் சர்வீஸ் நான் சமூக சேவை அதிகாரினால என்கிட்ட வந்தது. சரி நான் போய் போய் பார்க்கும்போது அவங்க கிட்ட பர்ஸ் ஒண்ணு இருந்திருக்கு. ஒரு ஒரு ரூ. 1500 இருந்திருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களால வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணல. இவங்க இறந்திருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது. பார்த்தா மயிலாப்பூர் அட்ரஸ் இருக்குது, ஹைதராபாத் அட்ரஸ் இருக்குது. கீழ ஒரு சவுத் இந்தியால வேற ஏதோ 2, 3 அட்ரஸ் இருக்கு. நான் எல்லா அட்ரஸுக்கும் நாங்க ஒரு ஒரு ஃபோன் நம்பர் போட்டு நாங்க போட்டுட்டு இருக்கும்போது, எதுவுமே கிடைக்கல. அந்த அம்மா யாரு இறுதி சடங்க பண்றதுன்னு தெரியாம போயிடுச்சு எங்களுக்கு. சரி அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், அடுத்தது பார்த்தா நான் மார்ச்சரியில தான் போடணும். ஆனா நான் விடல. நான் என்ன சொன்னேன், 2 நாள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம். கடைசியில ஒரு ஃபோன் நம்பர் கிடைச்சது. அது ஹைதராபாத்ல இருந்து பேசியிருக்கான். எங்க தெலுங்கு. அதனால என்னோட தெலுங்கு தெரிஞ்சனால, அந்த மொழியில நாங்க பேசி, இந்த மாரி என்ன அப்படின்னா, "எங்க சித்தி தான் அது. நாங்க தேடிட்டு இருக்கோம். நான் இங்க வளர்த்தாங்க. என்ன ஆச்சுங்க?" அப்படின்னு சொன்னோனே, நாங்க சொன்னோம், "இந்த மாரி அவங்க இறந்துட்டாங்க. 2 நாள் ஆகுதுன்னா, எங்களுக்காக நீங்க அவங்கள வச்சு வைங்க. என்ன செலவானாலும் நாங்க அங்க வந்து செஞ்சு குடுக்கணும்." ஸோ அந்த ஆத்மா வந்து அந்த இறுதி இங்க சடங்கு செய்த பசங்களுக்கும், அந்த அம்மாவுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு இது கண்டிப்பா நாங்க உதவி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னமும் செஞ்சுட்டு இருக்கேன். நானும் செஞ்சுட்டு இருக்கேன். என் கூட வேலை செய்றவங்கலாம் நெறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாரி ட்ரேஸ் அவுட் பண்றதும், இந்த மாரி நெறைய கிட்டத்தட்ட ஒரு 150 பேஷண்ட்ஸ் இந்த மாரி நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி, ஆக்சிடென்ட் ஆகுது நெறைய பேருக்கு பார்த்தீங்களா? வழியில. அந்த மாரி ஹெட் இன்ஜுரி அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாம, அவங்கள வந்து கூட இந்த மாரி நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த மாரி நெறைய ஒரு 100, 150, 200 கேஸஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாரி கூட நாங்க உதவி செஞ்சுட்டு இருக்கோம் ஜிப்மர்ல. என்னன்னா ஜிப்மர்ல தனிப்பட்ட இந்த ஜீரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் ஆரம்பிக்கல. இது மெடிசின் கூட அட்டாச் ஆயிருக்கு. அதனால அது தனியா ஒரு வியாழக்கிழமை மத்தியானம் அந்த மாரி வச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த முதியோர்கள வந்து வைத்தியம் பண்ணிட்டு
போறாங்க. பட் சென்னையில பாத்தீங்கன்னா 1978லயே ஆரம்பிச்சுட்டாங்க. டாக்டர் நடராஜன் சார் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசர். அவரு எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்திருக்காரு. எப்படி முதியோர்கிட்ட கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கைடன்ஸ் வச்சுட்டு இன்னும் நான் வந்து இவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து நடந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய ஒரு பலன் கிடைச்சிருக்கு. நன்றி மேடம். பணிய வந்து வெறும் கடமையா மட்டும் பார்க்காம, அதுல இவ்வளவு ஒரு மனித நேயத்தோட நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆமா. பெர்சனோட இன்னைக்கு நாங்க உரையாடிட்டு இருக்கோம்ன்றது எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் மேம். இறந்து போன Sure, sure. முதியோர்களா இருந்தாலும் அவங்க ஆத்மா திருப்தி அடையணும் அப்படின்றதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஒரு போராடி அவங்களோட கடைசி காலத்தையும் கூட நல்லபடியா முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் செஞ்சிருக்கீங்க. கேட்கவே ரொம்ப கண்டிப்பா. சந்தோஷமா இருக்கு மேம். இந்த மாதிரி ஆமா. விஷயங்களை இது வந்து ஒரு கேஸ் இல்லம்மா. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் வெளியில வந்துடுறாங்க. நாங்க எங்கேயாவது போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஜிப்மர்ல வந்து லேண்ட் ஆயிடுறாங்க. அவங்க விட்டு கொடுக்கறது இல்ல நாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு அதாவது அவங்களுக்கும் திருப்தியா இருக்கு, எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்லா இருக்குன்ட்டு. ஆனா இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இன்டர்நேஷனல் டேல வந்து என்னைக்கு இது முதியோர் இது கொண்டாடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா எப்ப கொண்டாடுறாங்கன்ட்டு? இல்ல மேம், நீங்க முதியோர் டே சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். 1 அக்டோபர். அது 1 அக்டோபர் எவ்ரி இயர் அது கொண்டாடுறாங்க. ஆமா மேம், ஆமா. ஆரம்பத்துல ஆமா. ஆரம்பத்துல யூகேல தான் ஆரம்பிச்சது. 1947ல. அத வந்து 60லயும் 70லயும் பார்க்கும்போது இந்த ஒரு முதியோர் இது டிபார்ட்மெண்ட் நல்லா வளர்ந்து போகும்போது அது நிறைய சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே வந்து கிளாஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து யூகேல அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1955ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இங்க ஜிப்மர்ல வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல முதியோர் இல்லத்தை ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க இப்போ. ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து இப்ப ஃபேஸ் பண்ணது வந்து இந்த கொரோனா டைம்ல என்னன்னா இந்த மாதிரி இவங்க வந்து எல்லாருமே வந்து வெளியில போயிடுவாங்களா, வேலைக்கு போறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இந்த இவங்களுக்கு வந்து இந்த பெட் ரிடன் பேஷண்ட் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அது யாரோ ஒருத்தர் ஆள் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் கொரோனா டைம்ல வந்து எல்லாரும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து சேவை செய்வீங்களா, எங்களுக்கு வீட்டுல வந்து ஆலோசனை கொடுக்குறீங்களா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மனோ ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து நிறைய சோசியல் ஒர்க்கர்ஸ் நம்ம பாண்டிச்சேரியில 7 சென்டர் இருக்கு. வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் அவங்க எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல வந்து அந்த சப் கமிட்டி மெம்பரா நான் இருக்கேன். ஸோ அவங்களால எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து அந்த சமூக சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நேற்றும் செஞ்சுட்டு இருந்திருக்கேன். ஐ எம் ஸ்டில் டூயிங் இட். அதே மாதிரி நான் என்னோட மூச்சு சரீரம் இருக்க வரைக்கும் என்னோட பணியை நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். நிறைய சொல்லலாம். நம்ம வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் இருக்கணும் சில பேருக்கு, இந்த முதியோருக்கு. அது இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நிறைய இருக்கு. இப்ப முதியோருங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா என்னப்பா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் ரெஸ்ட் எடுக்கணும்? they are more active than the 20s and 30s. இந்த 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கூட ரொம்ப இதுவா இருப்பாங்க. இவங்க வந்து இப்ப 60 வயசுல இருந்து 70 வயசு, 70ல இருந்து 8 வயசு 80 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நம்ம பார்ப்போம், நம்மளே கணக்குல பாக்குறது வந்து எல்லாருமே வந்து 62 வயசுல பார்த்தா நோபல் பிரைஸ் வாங்குறாங்க, 65ல வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் 60க்கு மேலதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. KFC பர்சன் 65 வயசுலதான் அவருக்கு வந்து பிசினஸே ஆரம்பிச்சிருக்காரு. சோ நிறைய சொல்லிட்டே போடலாம். நம்ம பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் வந்து 81 வயசுல அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கிடைச்சிருக்குன்னா அது பெரிய இதுதான் இல்லைங்களா? சோ வயசுன்றது நம்ம தான் ஒரு கிளாசிஃபை பண்றோம். நம்ம அலர்ட்டா இருக்க ப்ராமினென்ட்டா சொல்லும் போது பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70, 70ல இருந்து 80 வரைக்கும் தான் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து கத்துக்கணும். மெயினா என்ன சொல்ல வரேன்னா, இந்த முதியோருங்க வீட்டுல இருந்து அவங்கள தயவு செய்து நான் சொல்றேன், அந்த முதியோருங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா வீட்டுல, தயவு செய்து அவங்கள வந்து வெளியில ஹோம்ல சேர்த்துட்டு போயிடலாம், இல்ல வெளியில துரத்தலாம்ன்றது எண்ணமே விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்லது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும்.
முன்னெல்லாம் வந்து ஜாயிண்ட் இது குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்தது. அப்போ வந்து யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஒருத்தர் பார்த்துப்பாங்க, அடுத்தவங்க வந்து அடுத்து பார்த்துப்பாங்க. இப்ப வந்து எல்லாமே வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலினால நான், என் வீட்டுக்கார், என் பசங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரியவங்க இந்த குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு கூட என்ன பண்றாங்க, ஒரு கிரேஷ்ல போய் விடுறாங்க. அங்க எவ்வளவு ப்ராப்ளம் வருது. சோ அந்த அந்த இது கூட நாங்க என்ன பண்ணியிருக்கோம், சில டைம்ல அந்த முதியோர்களை எம்ப்ளாய் பண்ணி கிரஷ பார்த்துக்க சொல்லியிருக்கோம். அது கூட நாங்க செஞ்சிருக்கோம். முதியோருங்க 2, 3 பேர் வந்து எங்களால முடியல, ஏதோ வேலைக்கு வேணும்னு சொல்லும்போது, இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஏன்னா குழந்தைய விட்டுட்டு போறாங்க. சோ அவங்களே ஒரு ஜாயின் பண்ணி, நீங்களே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து முதியோருங்கன்றது 60 வயசுக்கு மேல இப்ப வந்து அப்படியே டிஸ்கார்ட் அதாவது தூக்கி போடாம, அவங்களும் நம்ம இந்த சமுதாயத்துல ஒருத்தர் நினைச்சிட்டு, நம்ம கண்டிப்பா நம்ம அக்செப்ட் ஏத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கலாம். நல்லாவும் வாழ்த்துவாங்க அவங்க. அதுதான் நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்லியிருக்கேன். நன்றி மேடம். உங்களோட அனுபவங்களே எங்களுக்கு வந்து பெரிய பாடமா தான் இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லும்போது நிறைய சொன்னீங்க. டாக்டர் வி.எஸ். நடராஜன் சார் உங்களுக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவரோட உங்க பணி அனுபவங்கள் பத்தி எங்களுக்கு ஆமா. சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஆஹ் அவர் வந்து தான் நாங்க போவோம் காலையில ஓபிடிக்கு போவோம். ஓபிடி போனோடனே அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் அவர் வந்து சரிங்களா, சாப்பிட்டீங்களா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்றத ஆரம்பிச்சுட்டு தான் அவர் வந்து எங்களுக்கு வந்து நீங்க பேஷண்ட பார்க்க ஆரம்பிக்க சொல்வாரு. அப்புறம் அவர் இந்த முதியோர் இதுகிட்ட வந்து ரொம்ப ம், என்ன சொல்றது, அவர அப்பவே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. முதியோருங்க வந்தவங்கன்னு அவங்கள வந்து எந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையில வருவாங்க. சில பேர் வந்து வாந்தி எடுத்துட்டு வந்து கத்தீட்டர் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன என்ன இது டயக்னோஸ் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமையில அவர் அதெல்லாம் சலிக்காம பார்த்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அப்பவே அவர் சொல்லியிருக்கிறாரு, முதியோர்கள் வந்து ஒரு 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 நல்லா பார்க்க வேண்டியது. அதுக்கு நான் தான் இந்த துறையை நான் எடுத்திருக்கேன். அது 1996ல வந்து பிஜியே ஆரம்பிச்சாரு அவரு. பிஜி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காரு. சோ அவரு வந்து நிறைய அந்த மாதிரி எங்களுக்கு கைடன்ஸ் அப்பப்ப கொடுப்பாரு. நாங்க வந்து அப்பப்போ நாங்க வந்து சென்டருக்கு போகும்போது நீங்க இப்ப பேசுறது தன்மையா பேசணும். நீங்க ரூடா பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்க எதை சொல்றாங்கன்னா, நீங்க கேட்டுக்கணும் தவிர, நீங்க அதிகமா நீங்க பேசக்கூடாது. பொறுமையா அவங்களோட இது பிரச்சனைகள் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கனாலே, அவங்களுக்கு ஒரு அளவுக்கு வரும் வந்து அதுவே அவங்களுக்கு மெடிசனா இருக்கும். சோ நீங்க வந்து ஆலோசகரா லிசனரா அதாவது நீங்க கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்றத ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அது மாதிரி நாங்க நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வரும்போது அவங்க எல்லாம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது பாதி வியாதி போயிடுமா. சோ அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்திருக்காரு. நிறைய இந்த அப்போ அனுபவத்துல அப்பப்ப நாங்க என்னென்ன அவர் சொல்லி கொடுத்திருக்காரோ அப்பப்ப நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்திருக்குமா. ரொம்ப நன்றி மேடம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.